ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். தீபாவளி அதுவுமே எல்லாரும் ஒரே வீட்ல செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ஆசைப்பட்டனால எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி, சேது எல்லாருமே வந்திருக்காங்க. சந்தோஷமா இருக்காங்க. புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிடுறாங்க. அதுக்கப்புறமா போட்டோஸ் எல்லாம் எடுக்குறாங்க. அதுலயும் அப்பத்தா வந்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு நிக்க வச்சு போட்டோ எடுக்குறாங்க. போட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா படம் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப படம்லாம் தியேட்டருக்கு போக முடியாத டைம் ஆயிடுச்சு. அதனால வீட்லயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் கட்டி எல்லாருமே ரப்பர் பந்து அந்த படம் பார்க்குறாங்க. அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாத்துக்குமே. ஆனா இவங்க சேதுவும், தமிழும் வந்துட்டு சேராம இருக்காங்களே அப்படின்னு அப்பதான் யோசிக்கிறாங்க. அந்த படத்துல ஹீரோ, ஹீரோயினும் சேர்றாங்களே, அதே மாரி இவங்க 2 பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இமேஜின் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, படம் முடிஞ்ச உடனே யாரையுமே காணோம். அப்பதான் எங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லி தேடும்போது, எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் இருக்காங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு இப்போ டான்ஸ் ஆடலும் பாடலும் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க எல்லாரும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அப்பதான் சொல்றாங்க, யார் நல்லா ஆடுறீங்களோ அவங்களுக்கு ரூ. 1,00,000 நான் பரிசு தர போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அவங்கவங்களால என்ன முடியுமோ அத பண்றாங்க. ராஜாங்கம் அண்ட் அவரோட வைஃப் ஆடுறாங்க. அதுக்கப்புறமா சாவித்திரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இடையில ஈஸ்வரி வந்து 2 பேரும் போட்டி போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா, தாமரை அண்ட் சித்ரா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டுக்கு ஆடுறாங்க. அதுக்கப்புறமா தமிழையும் சேதுவே ஆட சொல்றாங்க. சேது வந்துட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல 2 பேரும் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வற்புறுத்துறாங்க. சரின்ட்டு வேற வழி இல்லாம 2 பேரும் போய் டான்ஸ் ஆடுறாங்க. அதுலயுமே 2 பேரும் கொஞ்சம் பழைய ஞாபகம் எல்லாம் அவங்களுக்கு வருது. டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா கறி எல்லாம் சமைச்சாச்சு வாங்க சாப்பிட அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு எல்லாருமே போய் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அப்பவுமே தமிழ், சேது எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இவங்க 2 பேரும் பழச நினைச்சு பார்க்கறாங்க. அப்ப இப்படி இருந்தோம் தானே சந்தோஷமா இருந்துச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அப்பதான் எல்லாம் பண்ணீங்களே தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கணும் வெடிச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இனிமே அதான வேலை வாங்க வெடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே வெடிக்கிறாங்க. இப்பவுமே சேதுவும் தமிழும் போன வருஷம் இப்படிதானே சந்தோஷமா பட்டாசு வெடிச்சோம் அப்படிங்கிறது அவங்க மனசுக்குள்ள இருக்கு. பட் வெளிய காமிக்காம விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க பட்டாசு வைக்க போறாங்க தமிழ்ச்செல்வி. அப்ப வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க எல்லாரும். ஆனா அது வந்து அவங்க வச்சுட்டு வர்றதுக்குள்ள வெடிச்சிருது. ஆனா அவங்களுக்கு எதுவும் ஆகல. பட் இங்க இருக்கிற சேது வந்துட்டு ஓடி போய் அவங்கள பார்த்து என்னாச்சு காயமாயிருச்சா? தமிழ் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இத வீட்ல இருக்கிற எல்லாருமே நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவளுக்கு தான் ஒண்ணுமே ஆகல. இவன் ஏன் இப்படி பதறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இத பார்த்துட்டு அப்பத்தான் நினைக்கிறாங்க. அப்பத்தா மட்டும் இல்ல வீட்ல இருக்கிற எல்லாருமே நினைக்கிறாங்க. இவன் வந்து எனக்கு வேணாம் டிவோர்ஸ் பண்றேன் அப்படி இப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆனா சேது மனசுக்குள்ள தமிழ் இன்னும் இருக்காதானே? அவ மேல இருக்கிற அன்பு அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி அதான் யோசிக்கிறாங்க. சும்மா பேசுறாங்க. ஆனா என் மேல அன்பு இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இவங்கெல்லாம் இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க சாவித்திரி, ஈஸ்வரி எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இவ என்ன பொண்டாட்டி தாசங்கிறது சரியா தான் இருக்கு. சண்டான்னு சொல்றான். பொண்டாட்டி கொண்டுனோனே இப்படி துடிச்சு ஓடுறானே. இவன நம்பி டைவர்ஸ் வேற அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒருவேள டைவர்ஸ் கிடைச்சாலுமே திருப்பி என் பொண்டாட்டி வேணும்னு சொல்லிட்டு இவன் போயிருவானோ? அப்படி நடக்குமோ? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? தமிழ்ச்செல்வியும், சேதுபதியும் மனசு மாறி 2 பேரும் ஒண்ணு சேருவாங்களா? இது அப்பத்தா வீட்ல இருந்து ஏதாவது பண்ணி அவங்கள சேர்த்து வைப்பாங்களா? அந்த குழந்தை மூலமா சேருவாங்களா? இல்ல வீட்ல இருக்கவங்க ஏதாவது இவங்கள பிரிச்சு விடணும்னு பிளான் பண்ணி அதுவே அவங்களுக்கு பாசிட்டிவாயி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேருவாங்களா? என்ன நடக்கும் அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.